ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். பதினேழு 5/2026 பரபவ வருடம் வைகாசி மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி அமாவாசை. அதிகாலை 2:09 பின்பு பிரதம திதி ஆரம்பமாகுது. இரவு 11:45 பின்பு துவிதியை திதியும் ஆரம்பமாகும். நட்சத்திரம் கிருத்திகை. மாலை 4:01 பின்பு ரோகிணி. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 8:15 9 மணி வரை, மாலை 3:30 4:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை, சுவாதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு விட்டு போன உறவுகள் விரும்பி வந்து சேரும். பொதுவாகவே உறவுகள் வகையில் ஒற்றுமையான சூழல்களும் மரபு மீறி பேசிய உறவுகள் மரியாதையோடு பேசக்கூடிய அமைப்புகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல புத்தகம் நன்மைக்கான பொக்கிஷம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சித்தர குப்தர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SL. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு அதி அற்புத அனுகூலம் கிடைக்கும். உங்களுடைய கடந்த கால தியாகத்துக்கு தகுந்த யோகங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால புத்தி கூர்மையான செயல்பாடுகள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பற்றும் பாசமும் உள்ள மனிதன் சொத்து பத்திரத்தை நம்புவதில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஸ்ரீ ராமபிரான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WQ. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு விரும்பிய தொழில் விருத்தியாகும். அதாவது ஜென்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய தொல்லைகள் குறையும். பிள்ளைகளுடைய நேசம் பெருவாரியாக கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுதந்திரமாக வாழ்வதற்கும் சூட்சுமம் தேவை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் குரு பகவான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் ஆரன். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு இதமான வார்த்தைகளால் இன்னல்கள் விலகும். உங்களுடைய ராசிக்கு வாக்கு ஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு ராசி அதிபதி சந்திர பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழகும் வீரமும் அதிர்ஷ்டத்தின் ஆரம்பம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஏழை மாரியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JW. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சௌபாக்கியமும் சந்தோஷமும் அதிகரிக்கும். நிதி நிலை நிலையாக பெருகக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும். பண வரவுகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன் நம்பிக்கை ஒன்றுதான் ஏழைகளின் மூலதனம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் குபேர பகவான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GR.
கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அற்புத சிறப்புகள் அரங்கேறும். அதாவது அற்புதமான ஆதாயங்கள், பக்குவமான சூழல்கள், பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடையில்லாத அமைப்புகள் தானாக கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உடலுக்கு உணவு முக்கியம், உயர்வதற்கு உழைப்பு முக்கியம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க ஆறுமுக பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும், கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு நினைச்ச காரியத்தில் ஜெயிக்கக்கூடிய நாள். அதாவது ராசி அதிபதியோடு குரு பகவான் சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொதுவாகவே மனை வாங்கும் ஆசை உங்களுடைய உள்ளத்தில் சொந்த வீடு வாங்கும்னு ஆசை இருக்கும் இல்லையா? வருஷம் பூரா வாடகை வீட்டு இருந்துருக்கிறோமே, நமக்கு சொந்த வீடு அமையுமான்னு கவலை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வருமானம் இல்லாத வியாபாரம் வாழ்க்கைக்கே சேதாரம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க விருட்ச தேவத தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NC. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு புகழும் செல்வமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய பூரிப்பான நாள். அதாவது ராசி அதிபதி செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால, 7ஆம் இடத்துல சந்திர பகவான் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால பெண்களுக்கு தேவையான தங்க நகைகள் வாங்கக்கூடிய அல்லது அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிவன் கழுத்தில் இருக்கும் பாம்புக்கு கூட வீம்பு அதிகம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க கஜ முக கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MD. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு மிகையான வரவும் முறையான உறவும் அமையும். திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். சுக்கிர பகவானோடு ராசி அதிபதி சேர்ந்திருக்கிறதுனால எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகை இல்லாத வாழ்க்கையே பாதுகாப்பு என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க முருகப் பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NY. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு புத்துணர்வும் பொலிவும் அதிகரிக்கும். உண்மையான வரவுகளை நன்மையாக சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிரியே இல்லாத வாழ்க்கை எல்லோருக்கும் அமைவதில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க வடிவுடை அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QX. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் மாறும். கடந்த காலங்களில் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய அல்லது பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பள்ளத்தை நோக்கித்தான் வெள்ளம் செல்லும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க குபேர லட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW.
மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கும். ராசியில் சனி பகவான் அப்படிங்கிறத விட குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று 3ஆம் இடத்துல சந்திர பகவான் உச்சம் பெற்று 4ஆம் இடத்துல ராசி அதிபதி இருக்கிறதால நல்ல நல்ல வாய்ப்புகள், அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் வேண்டிய வேண்டுதல் நிறைவேறக்கூடிய அல்லது உங்களுடைய பிரார்த்தனைகள் பலிதமாகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிக கவலை அழிவுக்குத்தான் வழிவகுக்கும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் உச்சி பிள்ளையார் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QV. நெஞ்சார்ந்த நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.